இன்றைக்கி நாம் அசத்தலான சுவையில் பூண்டு துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இதில் ஒரு ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, பெருங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதோடு பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு வந்துட்டு புளி போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம தேவையான அளவு காரத்துக்கு ஒரு 15லேருந்து 20 வரைக்கும் வரமிளகாய் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான அளவு உப்பு அதையுமே நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துகிட்டு ஆற வச்சு அதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லெண்ணெய் தாளிப்பு. இங்கே பாருங்கள், நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளித்து வச்சுருக்கேன். இதுக்கு எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி அந்த தாளிப்பில் போட்டு கலந்துட்டோன்னா சுவையான பூண்டு சட்னி ரெடி. சுட சுட இட்லி தோசைக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.